10th plus 2 ஒவ்வொரு ஆண்டும் தொடர்ந்து மாநில அளவில் பல சாதனைகளை புரிந்து வரும் நாமக்கல் குறிஞ்சி கல்வி நிறுவனங்களில் CBSE பாடத்திட்டத்தில் சீனியர் செகண்டரி பள்ளியாக தரம் உயர்த்தப்பட்டு IIT நீட் தேர்வுகளுக்கு பல வெற்றியாளர்களை உருவாக்கிய ஆசிரியர்களை முழு நேர ஆசிரியர்களாக பணியமர்த்தப்பட்டு தினம்தோறும் வகுப்புகள் நடைபெறும். குறிஞ்சி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன், காவேட்டிப்பட்டி, நாமக்கல். Admission in progress. CBSE KG to 12. Contact 9025895176. Metric 6 to 12. Contact 9344567484. For online admission, log on to www.kurinjischoolnkl.in. Okay, next sum exercise 6.9 first sum. Find the equation of the plane passing through the line of intersection of the planes r vector dot 2i cap minus 7j cap plus 4k cap is equal to 3 and 3x minus 5y plus 4z plus 11 is equal to 0 and the point minus 2 comma 1 comma 3. next வந்து நமக்கு intersection, அதாவது இந்த intersection அப்படிங்கிற வேர்டை நல்லா நான் வச்சுங்க. லைன் ஆஃப் intersection கொடுத்துருக்காங்க இல்லையா, இந்த intersection அப்படிங்கிற வேர்டு வந்துச்சுனாலே நமக்கு ஆல்ரெடி முன்னாடி சம் பார்த்தோம் இல்லையா, அதே கான்செப்ட் நம்ம யூஸ் பண்ணுறோம். அப்போ இந்த இடத்துல 2 planes கொடுத்துட்டாங்க அப்படின்னா அந்த 2 planes யூஸ் பண்ணி நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா அந்த 2 planesல இன்டர்செக்ட் பண்ணக்கூடிய அந்த லைனில் பாஸ் ஆகக்கூடிய அனதர் ஒன் பிளேனுக்கான ஈக்குவேஷன்ஸ் கேட்குறாங்க. அதுதான் நமக்கு வந்து இன்டர்செக்ஷன் கான்செப்ட். அந்த கண்டிஷன்ஸ் வந்து நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். அந்த கண்டிஷன்ஸை நம்ம யூஸ் பண்ணி நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா இதுக்கான ஆன்சர்ஸை நம்ம கொண்டு வர போகிறோம். இப்போ இங்கே வந்து நமக்கு 2 planes கொடுத்துருக்காங்க இல்லையா, அந்த 2 plane ஈக்குவேஷன் வந்து ரெண்டுமே நமக்கு வந்து வெக்டர் ஈக்குவேஷன்ஸ் கொடுக்கலாம், இல்லை ரெண்டுமே நமக்கு வந்து கார்ட்டீசியன் ஈக்குவேஷன்ஸ் கொடுக்கலாம். இப்போ இதில் பாருங்கள், நமக்கு r vector dot 2i cap minus 7j cap plus 4k cap is equal to 3 இருக்கு இல்லையா, இது வந்து வெக்டர் ஈக்குவேஷன். ரெண்டாவது ஒன்று பார்த்தீங்கன்னா 3x minus 5y plus 4z plus 11 is equal to 0 கொடுத்துருக்காங்க இல்லையா, இது வந்து கார்ட்டீசியன் ஈக்குவேஷன். அப்போ நமக்கு வெக்டர் ஈக்குவேஷன் டைப்பு கார்ட்டீசியன் ஈக்குவேஷன் டைப் கொடுத்துருக்காங்க. அதனால் நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா இந்த ஃபர்ஸ்ட் ஒன் ஈக்குவேஷன் வெக்டர் ஈக்குவேஷன்ஸ் இருக்கு இல்லையா, இதை நம்ம வந்து கார்ட்டீசியன் ஈக்குவேஷன் டைப்புக்கு நம்ம மாற்றிக்க போகிறோம். மாற்றிட்டு நெக்ஸ்ட் என்ன செய்யலாம் அப்படின்னா நம்ம கண்டிஷன்ஸ் அப்ளை பண்ணி இதை சிம்ப்ளை பண்ணிக்கலாம். ஓகே, கவனிங்க. இங்கே நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா தி பாயிண்ட் minus 2, 1, 3 இது வந்து பாசிங் த்ரூ த பாயிண்ட். பாசிங் த்ரூ தி பாயிண்ட்டுக்கு இந்த பாயிண்ட்டை நம்ம யூஸ் பண்ணி நம்ம வந்து என்ன செய்யணும், லேம்டா வேல்யூ ஸ்கேலார் வேல்யூ நம்ம கண்டுபிடிச்சிக்கணும். ஓகே, இப்போ இதில் வந்து என்ன கேட்குறாங்க, ஃபைண்ட் தி ஈக்குவேஷன் ஆஃப் தி பிளேன் பாசிங் த்ரூ தி லைன் ஆஃப் இன்டர்செக்ஷன் ஆஃப் தி பிளேன்ஸ் r vector dot 2i cap minus 7j cap plus 4k cap is equal to 3 and 3x minus 5y plus 4z plus 11 is equal to 0 and the point minus 2, 1, 3. ஓகே, இதுக்கான சொல்யூஷன்ஸ் பாருங்கள். சொல்யூஷன் given r vector dot 2i cap minus 7j cap plus 4k cap is equal to 3. அதாவது ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்கக்கூடிய வெக்டர் ஈக்குவேஷன்ஸ் நம்ம எடுத்துக்காச்சு. இதில் r வெக்டருக்கு பதிலாக நம்ம என்ன அப்ளை பண்ண போகிறோம்னா xi cap plus yj cap plus zk cap அப்ளை பண்ண போகிறோம். இப்போ அப்ளை பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா xi cap plus yj cap plus zk cap dot 2i cap minus 7j cap plus 4k cap is equal to 3. லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்கக்கூடிய டாட் ப்ராடக்ட் பண்ணிங்க. டாட் ப்ராடக்ட் பண்ணும்போது நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா x into 2 2x next plus y into minus 7 minus 7y plus z into plus 4 next வந்து plus 4z கிடைக்கும். நெக்ஸ்ட் வந்து ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கக்கூடிய 3 லெஃப்ட் ஹேண்ட் சைடில் கொண்டு வந்துட்டீங்க அப்படின்னா minus 3ன்னு வரும். அப்போ therefore 2x minus 7y plus 4z minus 3 is equal to 0. இப்போ நமக்கு வந்து கார்ட்டீசியன் ஈக்குவேஷன் டைப்புக்கு மாற்றியாச்சு. நமக்கு ஆல்ரெடி பார்த்தீங்க அப்படின்னா கொஸ்டின்லேயே அனதர் ஒன் பிளேன் ஈக்குவேஷன் வந்து கார்ட்டீசியன் டைப்லேயே கொடுத்துட்டாங்க. அதனால் அது டேரெக்டாக எடுத்துக்கலாம். ஆல்சோ given 3x minus 5y plus 4z plus 11 is equal to 0. இது வந்து கொஸ்டின்லேயே கொடுத்துட்டாங்க இந்த பிளேன் ஈக்குவேஷன் கார்ட்டீசியன் டைப்பில். இப்போ ஃபர்ஸ்ட் வெக்டர் ஈக்குவேஷன் நம்ம கார்ட்டீசியன் ஈக்குவேஷன் டைப்புக்கு மாற்றியாச்சு. இப்போ இது ரெண்டையும் நம்ம யூஸ் பண்ணி நம்ம வந்து ரெக்கார்ட் ஈக்குவேஷன் அதாவது இன்டர்செக்ஷன் ஈக்குவேஷன் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். அந்த பிளேனுக்கான இன்டர்செக்ஷன் ஈக்குவேஷன்ஸ் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். அப்போ therefore the equation of the plane passing through the line of intersection of given 2 plane is நமக்கு எடுத்துக்கிட்ட அந்த 2 planes இருக்கு இல்லையா, அந்த 2 planesஐ யூஸ் பண்ணி நமக்கு வந்து அந்த இன்டர்செக்ஷன் பிளேனை நம்ம எப்படி கண்டுபிடிக்க போகிறோம் அப்படின்னா நமக்கு வந்து ஃபஸ்ட்டு ஈக்குவேஷன்ஸ் இருக்கு இல்லையா, அந்த ஃபஸ்ட்டு கார்ட்டீசியன் ஈக்குவேஷன்ஸை அப்படி எடுத்துங்க. 2x minus 7y plus 4z minus 3 ஃபஸ்ட்டு ஈக்குவேஷன்ஸ் அப்படி எடுத்துங்க. நெக்ஸ்ட் செகண்ட் ஒன் ஈக்குவேஷன் இருக்கு இல்லையா, 3x minus 5y plus 4z plus 11 இருக்கு இல்லையா, அதை லேம்டாவால் மல்டிப்ளை பண்ணி நெக்ஸ்ட் ரெண்டுமே ஆட் பண்ணிக்கோங்க ப்ளஸ். therefore நமக்கு the equation of the plane passing through the line of intersection of given 2 planes is 2x minus 7y plus 4z minus 3 plus lambda into 3x minus 5y plus 4z plus 11 is equal to 0.
ஈக்குவேஷன் நம்பர் 1. இதுதான் நமக்கு ரெக்கார்டு ஈக்குவேஷன். இந்த ரெக்கார்டு ஈக்குவேஷன்ஸ் தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். இந்த ரெக்கார்டு ஈக்குவேஷன்ஸில் நமக்கு வந்து லாம்டாங்கிற வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்காக நமக்கு கிவன் கொஸ்டினில் பாயிண்ட் கொடுத்துருக்காங்களே -2 1 3 கொடுத்துருக்காங்களே அதை நம்ம அப்ளை பண்ணி லாம்டா வேல்யூ நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். அப்போ இந்த ஈக்குவேஷன் நம்பர் 1 வந்து நமக்கு ரெக்கார்டு ஈக்குவேஷன். இந்த ரெக்கார்டு ஈக்குவேஷன்ஸில் நமக்கு வந்து லாம்டா வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்காக இட் பாசஸ் த்ரோ -2, 1, 3 we get. நமக்கு லாம்டா வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்காக அந்த பாயிண்ட்ஸை நம்ம அப்ளை பண்ண போகிறோம். எக்ஸுக்கு பதிலாக -2, ஒய்க்கு பதிலாக +1, இஜெட்க்கு பதிலாக +3 வேல்யூ அப்ளை பண்ணிங்க. இதில் அப்ளை பண்ணிங்க அப்படின்னா எக்ஸுக்கு பதிலாக -2 அப்ளை பண்ணிங்கன்னா 2 × -2, நெக்ஸ்ட் -7 × ஒய்க்கு பதிலாக 1 அப்ளை பண்ணிங்க. நெக்ஸ்ட் +4 × இஜெட்க்கு பதிலாக 3 அப்ளை பண்ணிங்க. நெக்ஸ்ட் -3 அப்படி வச்சுங்க. ப்ளஸ் லாம்டா அப்படி வச்சுங்க. நெக்ஸ்ட்டு எக்ஸுக்கு பதிலாக -2, அப்போ 3 × -2. நெக்ஸ்ட் -5 × ஒய்க்கு பதிலாக 1, -5 × 1, +4 × இஜெட்க்கு பதிலாக 3 அப்ளை பண்ணுங்கள். 4 × 3, நெக்ஸ்ட் +11 is equal to 0. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இதை மல்டிப்ளை பண்ணும் பொழுது 2 × -2 -4, நெக்ஸ்ட் -7, நெக்ஸ்ட் +4 × 3 12, நெக்ஸ்ட் -3, நெக்ஸ்ட் ப்ளஸ் லாம்டா அப்படி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் 3 × -2 -6, நெக்ஸ்ட் -5, நெக்ஸ்ட் +4 × 3 +12 +11 is equal to 0. இப்போ இதை சிம்ப்ளை பண்ணிக்கங்க. -4 -7 +12 -3 சிம்ப்ளை பண்ணால் -2 ஆன்சர் கிடைக்கும். ப்ளஸ் லாம்டா அப்படி வச்சுங்க. நெக்ஸ்ட்டு -6 -5 +12 +11 சிம்ப்ளை பண்ணிங்கன்னா +12 அப்படிங்கிற ஆன்சர் கிடைக்கும். therefore lambda × 12 is equal to 0. நெக்ஸ்ட் இந்த 2 ரைட் ஹேண்ட் சைடில் கொண்டு போயிட்டிங்கன்னா +2 ஆயிரும். நெக்ஸ்ட்டு 12 × lambda is equal to 2 கிடைக்கும். நெக்ஸ்ட்டு 12 ரைட் சைடில் கொண்டு போயிட்டு சிம்ப்ளை பண்ணிங்கன்னா லாம்டா வேல்யூ 1/6 கிடைக்கும். இப்போ லாம்டாவோட வேல்யூ 1/6. therefore லாம்டாவோட வேல்யூவை ஈக்குவேஷன் நம்பர் 1ல் நம்ம அப்ளை பண்ண போகிறோம். அப்போ சப்ஸ்டியூட் லாம்டா is equal to 1/6 in ஈக்குவேஷன் நம்பர் 1. ஈக்குவேஷன் நம்பர் 1ல் லாம்டாவோட வேல்யூவை 1/6ன்னு அப்ளை பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும் பாருங்கள். 2x - 7y + 4z -3 + 1/6. லாம்டாக்கு பதிலாக 1/6 அப்ளை பண்ணிங்க. therefore 1/6 × 3x - 5y + 4z + 11 is equal to 0. இப்போ இதை சிம்ப்ளை பண்ணால் நமக்கு ரெக்கார்டு ஈக்குவேஷன் கிடைக்கும். இப்போ நமக்கு வந்து இந்த டிவைடரில் நமக்கு 6 இருக்கிறதுனால நம்ம என்ன செய்யலாம்னா போத் சைடில் நம்ம 6ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். அப்போ போத் சைடில் 6ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்குன்னா 6 × 2x - 7y + 4z -3 ப்ளஸ் இதை 6ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது 6 கேன்சல் ஆயிரும். ரிமைனிங் இருக்கக்கூடிய இந்த டேர்ம் அப்படியே இருக்கும். 3x - 5y + 4z + 11 is equal to 0. ரைட் சைடில் 6ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு 0 கிடைக்கும். நெக்ஸ்ட் இந்த 6 உள்ள மல்டிப்ளை பண்ணிங்க. 6 × 2x 12x. நெக்ஸ்ட்டு 6 × -7y -42y. நெக்ஸ்ட்டு 6 × +4z +24z. -3 × 6 -18. நெக்ஸ்ட்டு ப்ளஸ் இதை அப்படியே மல்டிப்ளை பண்ணிங்க. ப்ளஸ் 3x -5y + 4z + 11 is equal to 0. நெக்ஸ்ட்டு எக்ஸ் டேர்மை சிம்ப்ளை பண்ணுங்கள். எக்ஸ் டேர்ம் பார்த்தீங்கன்னா டிக் பண்ணியிருக்கோம் இல்லையா, அது வந்து எக்ஸ் டேர்ம். இந்த டிக் பண்ணியிருக்கூடியது எக்ஸ் டேர்ம். இந்த 12xம் 3xங்கிறது எக்ஸ் டேர்ம். இப்போ ரெண்டையும் ஆட் பண்ணிட்டீங்க அப்படின்னா 15x கிடைக்கும். நெக்ஸ்ட்டு ஒய் டேர்ம் அப்படிங்கிறது இன்ட்டு மார்க் போட்டிருக்கேன். -42y -5y -42yயும் -5yயும் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ஆட் பண்ணிக்கிங்க. அப்போ ஆட் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும் -47y கிடைக்கும். நெக்ஸ்ட்டு இஜெட் டேர்ம் வந்து இந்த இடத்துல சர்க்கிள் போட்டிருக்கிறது இஜெட் டேர்ம். இப்போ இந்த இடத்துல 24z 4z 24zயும் 4zயும் ஆட் பண்ணிட்டீங்க அப்படின்னா 28z + 28z கிடைக்கும். ரிமைனிங் இருக்கக்கூடிய வேல்யூஸ் பார்த்தீங்கன்னா -18 + 11 இரண்டு ஆட் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும் -7 கிடைக்கும் is equal to 0. therefore நமக்கு ரெக்கார்டு ஈக்குவேஷன் நமக்கு என்ன கிடைக்கும் 15x - 47y + 28z - 7 is equal to 0. okay, next example 6.54. find the equation of the plane passing through the intersection of the planes 2x + 3y - z + 7 is equal to 0 and x + y - 2z + 5 is equal to 0 and is perpendicular to the plane x + y - 3z - 5 is equal to 0. இப்போ இதில் நம்ம கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா நமக்கு 2 planes கொடுத்துட்டு நமக்கு intersection of the plane, அதாவது find the equation of the plane passing through the intersection of the planes அப்படிங்கிறத நமக்கு வந்து கேட்குறாங்க. அப்போ கொஸ்டினில் நமக்கு என்ன கேட்குறாங்கன்னா இன்டர்செக்ஷன். அப்போ இந்த இன்டர்செக்ஷன் அப்படிங்கிற வேர்டை நல்லா கவனிச்சிங்க. அப்போ இன்டர்செக்ஷன் அப்படின்னு நமக்கு இந்த வேர்டு வந்துச்சு அப்படின்னா நம்ம வந்து இந்த இன்டர்செக்ஷன் கான்செப்ட் அந்த கண்டிஷன்ஸை நம்ம யூஸ் பண்ணணும். அப்போ நமக்கு 2 பிளேன் கொடுத்துட்டாங்க. இந்த 2 பிளேனில் நமக்கு இன்டர்செக்ட் ஆகும்போது ஒரு லைன் கிடைக்கும். அந்த லைனில் பாஸ் ஆகக்கூடிய பிளேனை நம்ம கண்டுபிடிக்கணும். அந்த பிளேனுக்கான ஈக்குவேஷன்ஸை நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகேவா? இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து லாஸ்ட் சம்மில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பாயிண்ட் கொடுத்துருந்தாங்க.
இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதாவது லாஸ்ட் சம்மில் 2 ஈக்குவேஷன் அதாவது பிளேன் ஈக்குவேஷன் அண்டு பாயிண்ட் கொடுத்துருந்தாங்க. இங்கே பார்த்தீங்க அப்படின்னா 2 பிளேன் ஈக்குவேஷன் அண்ட் தென் என்ன கொடுத்துருக்காங்கன்னா இஸ் பர்பண்டிகுலர் டு தி பிளேன் எக்ஸ் ப்ளஸ் ஒய் மைனஸ் 3z மைனஸ் 5 இஸ் ஈக்குவல் டு 0ன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ லாஸ்ட் சம்மில் அந்த பாயிண்ட் கொடுத்தனால அந்த பாயிண்ட் யூஸ் பண்ணி நம்ம என்ன செஞ்சோம் அப்படின்னா லாம்டாங்கிற ஸ்கேலார் வேல்யூ கண்டுபிடிச்சோம். இங்கே இந்த பர்பண்டிகுலர் டு தி பிளேன் கொடுத்ததுனால இந்த பர்பண்டிகுலர் டு தி பிளேன் இந்த வந்து நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா இதை வந்து நம்ம வந்து இந்த பிளேன் பர்பண்டிகுலர் டு தி பிளேன் கண்டிஷன் இந்த கார்ட்டீசியன் ஈக்குவேஷன் இந்த ஈக்குவேஷன்ஸை நம்ம யூஸ் பண்ணி நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா நம்ம லாம்டா வேல்யூஸை நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஓகே, இப்போ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் கவனிங்க. சொல்யூஷன் கிவன் பிளேன்ஸ் ஃபர்ஸ்ட் கொடுக்கக்கூடிய பிளேன்ஸ் எடுத்துங்க. 2x plus 3y minus z plus 7 is equal to 0. நெக்ஸ்ட் பிளேன் x plus y minus 2z plus 5 is equal to 0. இப்போ இந்த 2 பிளேனை நம்ம யூஸ் பண்ணி நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா நமக்கு வந்து இன்டர்செக்ஷன் ஆஃப் தி பிளேன் அதாவது நமக்கு தி ஈக்குவேஷன் ஆஃப் தி பிளேன் பாசிங் த்ரூ தி லைன் ஆஃப் இன்டர்செக்ஷன் ஆஃப் கிவன் 2 பிளேன்ஸ் இஸ் நமக்கு கொடுத்துருக்கூடிய இந்த 2 பிளேன்ஸ் யூஸ் பண்ணி நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னா நமக்கு இன்டர்செக்ட் ஆகக்கூடிய அந்த பிளேனுக்கான ஈக்குவேஷனை நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். அப்போ அதுக்கான ஃபார்முலாஸ் நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம் இல்லையா. ஃபர்ஸ்ட் ஒன் ஈக்குவேஷன்ஸ் அப்படி எடுத்துக்கங்க. நெக்ஸ்ட் ஒன் ஈக்குவேஷன்ஸை லேம்டாவால் மல்டிப்ளை பண்ணி ரெண்டுமே ஆட் பண்ணி 0க்கு ஈக்குவல் பண்ணுங்கள். அதுதான் நமக்கு வந்து ரெக்கோட ஈக்குவேஷன். அப்போ இந்த ஈக்குவேஷன் நமக்கு எப்படி கிடைக்குதுன்னு பாருங்கள். ஃபர்ஸ்ட் ஒன் ஈக்குவேஷன் 2x plus 3y minus z plus 7 plus second one equations lambda multiply பண்ணிக்கங்க. lambda into x plus y minus 2z plus 5 is equal to 0. இதான் நமக்கு ரெக்கார்ட் ஈக்குவேஷன். இந்த ரெக்கார்ட் ஈக்குவேஷன்ஸில் நம்ம லாம்டா வேல்யூ கண்டுபிடிக்கணும். இந்த லாம்டா வேல்யூ கண்டுபிடிக்கிறது நெக்ஸ்ட் நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிறத கவனிங்க. இதை நம்ம ஈக்குவேஷன் நம்பர் 1 நம்ம எடுத்துக்குவோம். நெக்ஸ்ட் என்ன செய்யலாம் அப்படின்னா இதை சிம்ப்ளை பண்ணிக்கலாம். இதை சிம்ப்ளை பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா 2x plus 3y minus z plus 7 is plus lambda உள்ள மல்டிப்ளை பண்ணிங்கன்னா lambda x plus lambda y minus 2 lambda z plus 5 lambda is equal to 0 கிடைக்கும். இதுலேருந்து டேரெக்டாக நான் வந்து இதை சிம்ப்ளை பண்ணிட்டேன். எப்படி சிம்ப்ளை பண்ணியிருக்கேன் கவனிங்க. ஃபஸ்ட்டு எக்ஸ் டேர்ம் இருக்குல்லையே அந்த எக்ஸ் டேர்ம் வந்து இங்கேயும் இங்கே இருக்கக்கூடியது எடுத்துங்க. இப்போ எக்ஸ் டேர்மில் இங்கே எக்ஸை காமன் எடுத்துட்டிங்க அப்படின்னா இங்கே 2 இருக்குது ப்ளஸ் இங்கே லேம்டா இருக்குது. அப்போ 2 + லேம்டா எக்ஸ் இன்ட்டு 2 + லேம்டா. அடுத்து நெக்ஸ்ட் டேர்ம் பார்த்தீங்கன்னா ப்ளஸ் ஒய் காமன் எடுத்துங்க. இங்கே ஒயில் பார்த்தீங்க அப்படின்னா 3 இருக்குது. நெக்ஸ்ட் இங்கே பார்த்தீங்கன்னா ஒயில் வந்து நமக்கு லேம்டா இருக்கும். இந்த லேம்டா உள்ள மல்டிப்ளை பண்ணிங்கன்னா லேம்டான் இருக்கும். அதனால் ப்ளஸ் லேம்டா. இப்போ ப்ளஸ் ஒய் இன்ட்டு 3 + லேம்டா அப்படின்ட்டு செகண்ட் டேர்ம் கிடைக்கும். அடுத்து நெக்ஸ்ட் இஜெட் டேர்ம் பாருங்க. இஜெட் டேர்ம் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே வந்து ப்ளஸ் இஜெட்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா இங்கே -1 இருக்கும். நெக்ஸ்ட்டு இங்கே பார்த்தீங்க அப்படின்னா -2 இன்ட்டு லேம்டா -2 லேம்டான்னு கிடைக்கும். அப்போ ப்ளஸ் இஜெட் இன்ட்டு -1 -2 லேம்டா. நெக்ஸ்ட்டு ப்ளஸ் லாஸ்ட்டாக கான்ஸ்டன்ட் எடுத்துங்க. இங்கே 7 இருக்குது ப்ளஸ் இங்கே 5 இன்ட்டு லேம்டா இருக்குது. அப்போ 7 + 5 லேம்டா அப்படிங்கிறது லாஸ்ட் டேர்ம். அப்போ 7 + 5 லேம்டா ஈக்குவல் டு 0. தேர்ஃபோர் நம்மளுக்கு இதிலேருந்து இந்த ஈக்குவேஷன்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா இதுவும் ஒரு பிளேனுக்கான ஈக்குவேஷன்ஸ் தான். இதிலேருந்து நம்ம வந்து நார்மல் வெக்டர் எடுக்கணும் அப்படின்னா நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா இந்த எக்ஸினுடைய கோஃபிஷியன்ட் இருக்கு இல்லையா அந்த எக்ஸினுடைய கோஃபிஷியன்ஸை எடுத்து அதை நம்ம என்ன செய்யணும் ஐ கேப்போட நம்ம வந்து மல்டிப்ளை பண்ணிக்கணும். அதே போல் இதை 3 + லேம்டாவை ஜே கேப்போட மல்டிப்ளை பண்ணிக்கணும். அடுத்தது இஜெட்னுடைய கோஃபிஷியன்ட் -1 -2 லேம்டாவை கே கேப்போட மல்டிப்ளை பண்ணிக்கணும். நெக்ஸ்ட் அதெல்லாமே ஆட் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா நார்மல் வெக்டர் கிடைக்கும். இப்போ இந்த ஈக்குவேஷன் இதுவும் ஒரு பிளேனுக்கான ஈக்குவேஷன். இந்த பிளேனுக்கான ஈக்குவேஷன் எந்த டைப்பில் இருக்குது கார்ட்டீசியன் ஈக்குவேஷன் டைப் இருக்கு இல்லையா அந்த கார்ட்டீசியன் ஈக்குவேஷன் டைப்பில் இருந்துச்சுன்னா அதுலேருந்து நார்மல் வெக்டர் நம்ம எடுக்கலாம்னு சொல்லியிருக்கோம் இல்லையா அதை எப்படி எடுக்கலாம் அப்படின்னா இங்கே இட் இஸ் நார்மல் வெக்டார் n1 வெக்டார் இதுலேருந்து நம்ம இதை n1 வெக்டார் நம்ம எடுத்துக்கலாம். இதுலேருந்து எப்படி எடுத்துக்கிறோம் 2 + லேம்டா இன்ட்டு ஐ கேப் ப்ளஸ் 3 + லேம்டா இன்ட்டு ஜே கேப் ப்ளஸ் -1 -2 லேம்டா இன்ட்டு கே கேப். அப்போ நமக்கு நார்மல் வெக்டார் n1 வெக்டார் அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு இதிலேருந்து நம்ம கண்டுபிடிச்சாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து கொஸ்டினில் நமக்கு வந்து கொடுத்துருக்கக்கூடியது பார்த்தீங்க அப்படின்னா பர்பண்டிகுலர் டு தி பிளேன் கொடுத்துருக்காங்க இல்லையா அப்போ கிவன் பிளேன் இஸ் இது வந்து கிவன் பிளேன் இஸ் அப்படிங்கிறது கொஸ்டினில் நமக்கு பர்பண்டிகுலர் டு தி பிளேன் கொடுத்துருக்காங்க இல்லையா அந்த பிளேனுக்கான ஈக்குவேஷன்ஸ் எடுத்துங்க. அப்போ அந்த பிளேனுக்கான ஈக்குவேஷன் என்னது x + y - 3z - 5 = 0. இது வந்து பர்பண்டிகுலர் டு தி பிளேன் ஈக்குவேஷன். அந்த பிளேன் ஈக்குவேஷன்ஸை எடுத்துட்டு நம்ம இதுலேருந்து என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா இதுலேருந்து நம்ம நார்மல் வெக்டர் கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ இதுலேருந்து நார்மல் வெக்டர் நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா தி நார்மல் வெக்டார் n2 வெக்டார் இஸ் ஈக்குவல் டு ஐ கேப் இங்கே எக்ஸினுடைய கோஃபிஷியன்ட் 1 இருக்கனால 1 இன்ட்டு ஐ கேப்னு எடுத்துங்க. நெக்ஸ்ட் ப்ளஸ் ஒய்னுடைய கோஃபிஷியன்ட் 1 இருக்கனால நெக்ஸ்ட் ப்ளஸ் ஜே கேப்னு எடுத்துங்க. நெக்ஸ்ட் இஜனுடைய கோஃபிஷியன்ட் -3 இருக்கனால -3k கேப்னு எடுத்துங்க. therefore perpendicular to the plane அப்படின்னு சொன்னனால அந்த பிளேன் ஈக்குவேஷன்ஸ்லேருந்து நம்ம என்ன செய்கிறோம் நார்மல் வெக்டர் எடுத்துருக்கோம். அப்போ n2 வெக்டார் அப்படிங்கிறது நமக்கு என்ன கிடைக்கும் n2 வெக்டார் இஸ் ஈக்குவல் டு ஐ கேப் ப்ளஸ் ஜே கேப் -3k கேப்னு நமக்கு கிடைக்கும். இப்போ நமக்கு என்ன கண்டிஷன்ஸ் அப்படின்னா இப்போ நமக்கு வந்து இந்த லாஸ்ட்டாக கண்டுபிடிச்ச இந்த கார்ட்டீசியன் ஈக்குவேஷன்ஸ் இருக்கு இல்லையா இந்த கார்ட்டீசியன் ஈக்குவேஷன் நமக்கு
ரெக்கார்ட் ஈக்குவேஷன். இந்த ரெக்கார்ட் ஈக்குவேஷன்ஸ் அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கிறதுக்காக லாம்டா நமக்கு வேல்யூ தேவை. அப்போ இந்த லாம்டா வேல்யூ கண்டுபிடிக்கிறத நம்ம என்ன செய்யறோம் அப்படின்னா இதை நம்ம சிம்பிளை பண்ணி இதுலேருந்து நார்மல் வெக்டர் எடுத்துருக்கிறோம். நெக்ஸ்ட் கொஸ்டினில் பர்பண்டிகுலர் டு தி பிளேன்னு சொன்னனால அதுலேருந்து நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னா நமக்கு வந்து இந்த பர்பண்டிகுலர் டு தி பிளேன்லேருந்து அதில் ஒரு நார்மல் வெக்டர் எடுத்துருக்கோம். இப்போ இதுலேருந்து நம்ம என்ன செய்கிறோம் இந்த n1 வெக்டாரும் இந்த n2 வெக்டாரும் நமக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா பர்பண்டிகுலராக இருக்கும். given question we know that the normal vector n1 vector and n2 vector are perpendicular. அப்போ இந்த இடத்துல n1 வெக்டாரும் n2 வெக்டாரும் எப்படி இருக்கும் அப்படின்னா பர்பண்டிகுலராக இருக்கும். அப்போ நமக்கு வந்து n1 வெக்டாரும் n2 வெக்டாரும் பர்பண்டிகுலராக இருந்துச்சு அப்படின்னா நம்ம ஆல்ரெடி கான்செப்ட் பார்த்துருக்கோம் இல்லையா, எனிதிங் டூ வெக்டார்ஸ் பர்பண்டிகுலராக இருந்துச்சு அப்படின்னா நம்ம எப்படி எழுதுவோம் n1 வெக்டார் பர்பண்டிகுலர் n2 வெக்டார் அப்படி நம்ம எழுதுவோம் இல்லையா. another one கண்டிஷன் பார்த்திங்க அப்படின்னா அதை வந்து நம்ம டாட் ப்ராடக்ட் எடுத்துக்கும் போது ஈக்குவல் 0. அப்போ n1 வெக்டாரும் n2 வெக்டாரும் பர்பண்டிகுலராக இருந்துச்சுன்னா அதனுடைய டாட் ப்ராடக்ட் வேல்யூ நமக்கு என்னென்னு கிடைக்கும் 0ன்னு கிடைக்கும். அப்போ இந்த கண்டிஷனை நம்ம எடுத்துக்கிறோம். அப்போ therefore which implies n1 vector dot n2 vector is equal to 0. ஏன் அப்படின்னா n1 வெக்டாரும் n2 வெக்டாரும் பர்பண்டிகுலர் அப்படிங்கிறது நம்ம இங்கே சொல்லியாச்சு. அதனால் நம்ம இந்த கண்டிஷன் n1 vector dot n2 vector is equal to 0ன்னு எடுத்துக்கணும். இப்போ n1 வெக்டார் அப்படிங்கிறது நம்ம வந்து ஃபர்ஸ்ட் சொல்லியிருக்கோம் இல்லையா, என்னது இது 2 plus lambda into I cap plus 3 plus lambda into j cap plus minus 1 minus 2 lambda into k cap dot n2 வெக்டார் அப்படிங்கிறது I cap plus j cap minus 3 k cap is equal to 0. நெக்ஸ்ட்டு இந்த வெக்டார்ஸை நம்ம டாட் ப்ராடக்ட் பண்ண போகிறோம். இப்போ டாட் ப்ராடக்ட் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும் பாருங்கள் 2 plus lambda into 1 2 plus lambda, next 3 plus lambda into 1 3 plus lambda plus 3 plus lambda, next minus 1 minus 2 lambda into minus 3, therefore minus 3 into minus 1 minus 2 lambda is equal to 0. next இதை சிம்பிளை பண்ணிங்க 2 plus lambda அப்படி எடுத்துக்கங்க, next plus of 3 plus lambda அப்படி எடுத்துக்கங்க, next இந்த minus 3 உள்ள மல்டிப்ளை பண்ணிட்டீங்கன்னா minus 3 into minus 1 plus 3 minus 3 into minus 2 lambda plus 6 lambda is equal to 0. next இதை சிம்பிளை பண்ணிங்கன்னா 6 lambda 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 இதை ஆட் பண்ணிட்டீங்கன்னா 8 lambda கிடைக்கும். next 2 plus 3 plus 3 ஆட் பண்ணிட்டீங்கன்னா plus 8 கிடைக்கும் equal to 0. therefore 8 lambda அப்படி வச்சுக்கங்க, 8 ரைட் சைடு கொண்டு போயிங்கன்னா minus 8, therefore 8 8 நம்ம கேன்சல் ஆச்சுன்னா லாம்டாவோட வேல்யூ நமக்கு என்ன கிடைக்குன்னா minus 1. அப்போ நமக்கு லாம்டாவோட வேல்யூ நம்ம கண்டுபிடிச்சாச்சு. லாம்டாவோட வேல்யூ நமக்கு என்னென்னு கிடைச்சிருக்கு அப்படின்னா minus 1 கிடைச்சிருக்கு. இந்த லாம்டா வேல்யூ minus 1 நம்ம கண்டுபிடிக்கிறதுக்காக தான் நம்ம என்ன செஞ்சிருக்கோம் அப்படின்னா நமக்கு வந்து கொடுத்துருக்கூடிய ஃபஸ்ட்டு 2 ஈக்குவேஷன் பிளேன் ஈக்குவேஷனை யூஸ் பண்ணி அதை வந்து நம்ம என்ன செஞ்சு இன்டர்செக்ஷன் ஆஃப் தி பிளேன், அதாவது பிளேன் ஈக்குவேஷன்ஸ் நம்ம ஃபஸ்ட்டு நம்ம கண்டுபிடிச்சிருக்கிறோம் ஈக்குவேஷன் நம்பர் 1. அதுலேருந்து நம்ம n1 வெக்டரும் பர்பண்டிகுலர் டு தி பிளேன்லேருந்து n2 வெக்டரும் எடுத்து அந்த n1 வெக்டரையும் n2 வெக்டரையும் டாட் ப்ராடக்ட் பண்ணி லாம்டா வேல்யூ நம்ம கண்டுபிடிச்சிருக்கிறோம். இந்த லாம்டா வேல்யூ -1 அப்படிங்கிறத நம்ம என்ன செய்யணும் ஈக்குவேஷன் நம்பர் 1ல நம்ம அப்ளை பண்ணணும். therefore substitute lambda is equal to -1 in equation number 1, we get 2x plus 3y minus z plus 7, lambda க்கு பதிலா -1 அப்ளை பண்ணீங்க, plus into -1 into x plus y minus 2z plus 5 is equal to 0. next 2x plus 3y minus z plus 7 அப்படி வச்சுங்க, இந்த மைனஸ் உள்ள மல்டிப்ளை பண்ணீங்க, minus into x minus x minus into plus y minus y minus into minus 2z நமக்கு plus 2z கிடைக்கும். next minus into plus 5 minus 5 is equal to 0. next சிம்பிளை பண்ணிங்க, 2x இங்கே minus x இங்கே டிக் பண்ணியிருக்கோம் இல்லையா, அது வந்து சேம் டேர்ம், அதாவது x டேர்ம் டேர்ம் எடுத்துக்கிறோம். ஃபஸ்ட்டு 2xலேருந்து x மைனஸ் பண்ணிங்க x, நெக்ஸ்ட் 3y இன்ட்டு மார்க் போட்டுக்கோம் இல்லையா 3y y டேர்ம், இங்கே இன்ட்டு மார்க் போட்டுக்கோம் இல்லையா y டேர்ம், 3yலேருந்து y மைனஸ் பண்ணிக்கோங்க ப்ளஸ் 2y, நெக்ஸ்ட்டு மைனஸ் z இங்கே சர்க்கிள் போட்டிருக்கோம், இது வந்து z டேர்ம் எடுத்துங்க, இங்கே சர்க்கிள் z டேர்ம், அப்போ மைனஸ் z ப்ளஸ் 2z வந்து z மைனஸ் பண்ணிங்க, therefore நமக்கு ப்ளஸ் z கிடைக்கும். நெக்ஸ்ட்டு 7 மைனஸ் 5, லாஸ்ட்டாக கான்ஸ்டண்ட்டாக பார்த்தீங்கன்னா 7 5 மைனஸ் பண்ணிக்கங்க, ஆன்சர் நமக்கு ப்ளஸ் 2 கிடைக்கும் ஈக்குவல் டு 0. therefore நமக்கு ரெக்கார்டு ஈக்குவேஷன் என்ன கிடைச்சிருக்கு அப்படின்னா x plus 2y plus z plus 2 is equal to 0. ஓகே, இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு எக்ஸாம்பிள் 6.54ல் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க, ரெண்டு பிளேன் ஈக்குவேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க அண்ட் தென் பர்பண்டிகுலர் டு தி பிளேனும் கொடுத்துருக்காங்க. அப்படி கொடுத்துருக்கிறதுனா வந்து நம்ம என்ன செய்யணும், ஃபஸ்ட்டு 2 பிளேன் ஈக்குவேஷன்ஸை வச்சு நம்ம என்ன செஞ்சு நம்ம இன்டர்செக்ஷன் ஆஃப் தி பிளேன் ஈக்குவேஷன் நம்ம கண்டுபிடிச்சாச்சு. அதை வந்து நமக்கு வந்து இந்த இடத்துல ஃபார்முலா யூஸ் பண்ணி இதை வந்து நம்ம வந்து 2x plus 3y minus z plus 7 plus lambda into x plus y minus 2z plus 5 is equal to 0. இதை வந்து நம்ம வந்து ஈக்குவேஷன் நம்பர் 1 எடுத்துட்டோம். இதை வந்து லாம்டா வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்காக இதை சிம்பிளை பண்ணி இதுலேருந்து n1 வெக்டர் எடுத்துக்கங்க.
நெக்ஸ்ட் கிவன் பிளேன் அதாவது பர்பண்டிகுலர் டு தி பிளேன் வந்து நம்ம என்ன செய்கிறோம் எக்ஸ் ப்ளஸ் ஒய் மைனஸ் 3z மைனஸ் 5 = 0ன்னு கொடுத்துருக்கிறது வந்து n2 வெக்டர் எடுத்துங்க. அந்த n1 வெக்டாரையும் n2 வெக்டாரையும் நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா டாட் ப்ராடக்ட் பண்ணி 0க்கு ஈக்குவல் பண்ணியிருக்கோம். ஈக்குவல் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும்னா லாம்டா வேல்யூ கிடைக்கும். லாம்டா வேல்யூ ஈக்குவல் டு -1. ஏன்னா n1 வெக்டாரும் n2 வெக்டாரும் பர்பண்டிகுலர் அப்படிங்கிறனால டாட் ப்ராடக்ட் ஈக்குவல் டு 0ன்னு சொல்லி நம்ம என்ன செஞ்சிருக்கோம் லாம்டா ஸ்கேலார் வேல்யூ -1 கண்டுபிடிச்சிருக்கோம். இந்த லாம்டாவோட ஸ்கேலார் வேல்யூ -1 ஈக்குவேஷன் நம்பர் 1ல அப்ளை பண்ணும்போது நமக்கு ரெக்கோட ஈக்குவேஷன் x + 2y + z + 2 = 0 நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். ஓகே, எக்ஸர்சைஸ் 6.9ல நெக்ஸ்ட் செகண்ட் சம். ஃபைண்ட் தி ஈக்குவேஷன் ஆஃப் தி பிளேன் பாசிங் த்ரூ தி லைன் ஆஃப் இன்டர்செக்ஷன் ஆஃப் தி பிளேன்ஸ் x + 2y + 3z = 2 and x - y + z = 3 and at a distance 2 / √3 from the point 3, 1, -1. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா நமக்கு 2 பிளேன்ஸ் கொடுத்துருக்காங்க. 2 பிளேனுக்கான ஈக்குவேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டிஸ்டன்ஸ் 2/√3 கொடுத்துருக்காங்க. ஃப்ரம் தி பாயிண்ட் 3, 1, -1 கொடுத்துருக்காங்க. இப்போ இதுலேருந்து நம்ம வந்து அந்த 2 பிளேனுமே இன்டர்செக்ட் ஆகக்கூடிய அந்த லைனில் பாஸ் ஆகக்கூடிய சரியா ரெண்டு பிளேன் இன்டர்செக்ட் ஆகும்போது கிடைக்கக்கூடிய அந்த லைனில் பாஸ் ஆகக்கூடிய பிளேனுக்கான ஈக்குவேஷன்ஸை நம்ம கண்டுபிடிக்கணும். அப்போ அந்த பிளேனுக்கான ஈக்குவேஷன் நமக்கு அந்த ரெக்கோட ஈக்குவேஷன்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா நமக்கு இந்த 3, 1, -1ங்கிற பாயிண்ட்லேருந்து 2 / √3ங்கிற டிஸ்டன்ஸில் நமக்கு இருக்கும். அப்போ இந்த இடத்துல நம்ம வந்து இந்த 2 பிளேனை நமக்கு வந்து ஈக்குவேஷன்ஸ் x + 2y + 3z = 2 அண்டு x - y + z = 3 அப்படிங்கிற இந்த 2 பிளேனை நம்ம யூஸ் பண்ணி நம்ம வந்து ஃபார்முலாலாம் அப்ளை பண்ணிடலாம். நம்ம என்ன சொல்லியிருக்கோம் ஃபார்முலாவில் அப்ளை பண்ணுறதுக்கு ஃபர்ஸ்ட் ஒன் ஈக்குவேஷன் செகண்ட் ஒன் ஈக்குவேஷன்ஸ். ஃபர்ஸ்ட் ஒன் ஈக்குவேஷன்ஸை அப்படியே எடுத்துக்கிட்டு செகண்ட் ஒன் ஈக்குவேஷன்ஸை நம்ம என்ன செய்யறோம் அப்படின்னா லாம்டாவில் மல்டிப்ளை பண்ணி ரெண்டுமே ஆட் பண்ணி 0க்கு ஈக்குவல் பண்ணுவோம். அப்போ அந்த இடத்துல நம்ம லாம்டா அப்படிங்கிற ஒரு ஸ்கேலார் வேல்யூ எடுத்துக்கிறோம் இல்லையா, அந்த லாம்டாங்கிற ஸ்கேலார் வேல்யூவை நம்ம கண்டுபிடிக்கிறதுக்காக நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா இந்த கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்காங்கிறத கவனிங்க. அட் யுவர் டிஸ்டன்ஸ் 2 / √3 கொடுத்துருக்காங்க இல்லையா, இதையும் ஃப்ரம் தி பாயிண்ட் 3, 1, -1 இதையும் நம்ம யூஸ் பண்ணி லாம்டாங்கிற ஸ்கேலார் வேல்யூவை நம்ம என்ன செய்யணும் கண்டுபிடிக்கணும். அப்போ எப்படி கண்டுபிடிக்கிறது கவனிங்க. அகைன் கொஸ்டின் மறுபடியும் கவனிங்க. ஃபைண்ட் தி ஈக்குவேஷன் ஆஃப் தி பிளேன் passing through the line of intersection of the planes x plus 2y plus 3z = 2 and x minus y plus z = 3 and at a distance 2 / √3 from the point 3, 1, -1. Okay, solution கவனிங்க. Given planes are x plus 2y plus 3z = 2. Next one x minus y plus z = 3. அதாவது கொடுத்துருக்கூடிய 2 பிளேன்ஸ் நம்ம எடுத்துக்கிறோம். என்னென்ன கொடுத்துருக்காங்க x + 2y + 3z = 2ன்னு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா x - y + z = 3ன்னு கொடுத்துருக்காங்க. இந்த 2 பிளேன் ஈக்குவேஷன்ஸ் நம்ம எடுத்துகிட்டு நெக்ஸ்ட் என்ன செய்யலாம் அப்படின்னா இந்த 2வை லெஃப்ட் சைடில் கொண்டு போய்க்கிங்க. இந்த ஈக்குவேஷன்ஸில் 3யை லெஃப்ட் சைடில் கொண்டாந்துருங்க. இப்போ இதை வச்சு நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா ரெக்கோர்ட் ஈக்குவேஷன் இன்டர்செக்ஷன் ஆஃப் 2 பிளேன்ஸ் அதாவது ஈக்குவேஷன் ஆஃப் பிளேன் பாசிங் த்ரூ தி லைன் ஆஃப் இன்டர்செக்ஷன் ஆஃப் 2 பிளேன் இஸ் நம்ம ஃபஸ்ட் என்ன செய்யறோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் x + 2y + 3z 2 லெஃப்ட் சைடில் கொண்டு தான் -2 ஆயிரும், அதை எடுத்துக்கங்க. நெக்ஸ்ட்டு ப்ளஸ் லாம்டா இன்டூ நெக்ஸ்ட் ஈக்குவேஷன் x - y + z 3 ரைட் சைட்லேருந்து லெஃப்ட் சைடு கொண்டு தான் -3 ஆயிரும், அதை எடுத்துக்கங்க. நெக்ஸ்ட் ஈக்குவல் டு 0. இப்போ தான் நமக்கு ரெக்கோர்ட் ஈக்குவேஷன் x + 2y + 3z - 2 ப்ளஸ் லாம்டா இன்ட்டு x - y + z - 3 = 0 ஈக்குவேஷன் நம்பர் 1 வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் இதை நம்ம சிம்ப்ளை பண்ண போகிறோம். இதை நம்ம எதுக்காக சிம்ப்ளை பண்ண போகிறோம் அப்படிங்கிறது கவனிங்க. இதில் வந்து நமக்கு வந்து நெக்ஸ்ட் இந்த லாம்டா வேல்யூ நம்ம கண்டுபிடிக்கணும். இந்த லாம்டா வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்காக நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா இதுலேருந்து நார்மல் வெக்டரை நம்ம எடுத்துக்க போகிறோம். அதனால இதை சிம்ப்ளை பண்ணிக்கோங்க. இப்போ ஃபஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ் எடுத்துட்டிங்க அப்படின்னா இங்கே 1 இருக்கும், இங்கே வந்து பார்த்தீங்கன்னா லாம்டா இருக்கும், அப்போ 1 + லாம்டா. நெக்ஸ்ட்டு ஒய் எடுத்துட்டிங்க அப்படின்னா இங்கே ப்ளஸ் ஒய் காமன் எடுத்துட்டிங்க அப்படின்னா இங்கே 2 இருக்கும். நெக்ஸ்ட் இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா மைனஸ் லாம்டான் இருக்கும். நெக்ஸ்ட்டு ஒய் இன்ட்டு 2 - லாம்டா. நெக்ஸ்ட்டு இஜெட் டேர்ம் எடுத்துக்கிட்டிங்கன்னா ப்ளஸ் இஜெட் எடுத்துட்டிங்க அப்படின்னா இங்கே 3 இருக்கும், ப்ளஸ் இங்கே வந்து பார்த்திங்கன்னா இஜெட் டேர்ம் பார்த்திங்கன்னா இங்கே லாம்டான் இருக்கும். அப்போ இந்த இடத்துல பார்த்திங்கன்னா இஜெட் இன்ட்டு 3 + லாம்டா. நெக்ஸ்ட்டு கான்ஸ்டன்ட் டேர்ம் -2 -3 இன்ட்டு லாம்டா. இங்கே -3 லாம்டாவோட மல்டிப்ளை பண்ணி எழுதிங்க -3 லாம்டா = 0. இப்போ இதை சிம்ப்ளை பண்ணும்போது என்ன கிடைச்சிருக்கு நமக்கு x × 1 + லாம்டா ப்ளஸ் y × 2 - லாம்டா ப்ளஸ் z × 3 + லாம்டா -2 -3 லாம்டா = 0. நெக்ஸ்ட் நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா இந்த -2 -3 லாம்டாங்கிறது கான்ஸ்டன்ட். அந்த கான்ஸ்டன்ட் வேல்யூ நம்ம வந்து லெஃப்ட் சைடில் வச்சுக்கலாம், ரைட் சைடில் கொண்டு போய்க்கலாம். இப்போ இது ரைட் சைடில் கொண்டு வந்துட்டிங்கன்னா நமக்கு என்ன ஆயிரும் ப்ளஸ் ஆயிரும். இப்போ therefore என்ன கிடைக்கும் x × 1 + லாம்டா plus y into 2 minus lambda plus z into 3 plus lambda equal to 2 plus 3 lambda.
அப்போ லெஃப்ட் சைடில் கூடிய ரைட் ஹேண்ட் சைடில் கொண்டு வந்தீங்கன்னா ப்ளஸ் ஆயிரும் 2 + 3 லாம்டான்னு கிடைக்கும். இப்போ இதில் வந்து நமக்கு வந்து இதுவும் ரெக்கோர்டு ஈக்குவேஷன், இந்த ரெக்கோர்டு ஈக்குவேஷன், இந்த ரெக்கோர்டு பிளேன் ஈக்குவேஷன், இந்த பிளேன் ஈக்குவேஷன் அப்படிங்கிறதுலேருந்து நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா நார்மல் வெக்டர் எடுக்கலாம். இந்த நார்மல் வெக்டர் எடுக்கணும் அப்படின்னா நம்ம என்ன செய்யணும், எக்ஸுடைய கோவிஷன், ஒய்னுடைய கோவிஷன், இஜனுடைய கோவிஷன் எடுத்து என்ன செய்யணும், i j k k ஓட நம்ம வந்து ஆட் பண்ணி நம்ம எழுதிக்கணும். அதான் நார்மல் வெக்டர். அப்போ அதில் வந்து நார்மல் வெக்டர் நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா, ஹியர் n வெக்டர் இஸ் ஈக்குவல் டு 1 + lambda into i cap plus 2 - lambda into j cap plus 3 + lambda into k cap அப்படிங்கிறது நமக்கு கிடைக்கும். இதை நம்ம நார்மல் வெக்டர் n வெக்டர் நம்ம கன்சிடர் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட் ரைட் ஹேண்ட் சைடு 2 + 3 lambda இருக்கு இல்லையா, இது வந்து நமக்கு p, இதை நமக்கு வந்து pங்கிற கான்ஸ்டன்ட் வேல்யூ 2 + 3 lambda அப்படிங்கிறத p நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொஸ்டினில் கொடுத்துருக்கூடியது பார்த்தீங்க அப்படின்னா பாசிங் த்ரூ தி பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. பாசிங் த்ரூ தி பாயிண்ட் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 3, 1, -1 கொடுத்துருக்காங்க. இந்த பாயிண்ட்டை நம்ம என்ன எடுத்துக்க போகிறோம் அப்படின்னா u வெக்டர் நம்ம எடுத்துக்க போகிறோம். இந்த பாசிங் த்ரூ தி பாயிண்ட் அப்படிங்கிறத நம்ம என்ன கன்சிடர் பண்ண போகிறோம்னா u வெக்டர்னு கன்சிடர் பண்ணி போகிறோம். அந்த u வெக்டர் அப்படிங்கிறது நமக்கு எப்படி கிடைக்கும் அப்படின்னா 3i cap plus j cap minus k cap நமக்கு கிடைக்கும். இந்த பாயிண்ட்ஸ் நம்ம அப்படியே எடுத்து நம்ம என்ன செஞ்சிருக்கோம், u வெக்டரா நம்ம எடுத்துட்டோம். அப்போ u வெக்டர் அப்படிங்கிறது u வெக்டர் is equal to 3i cap plus j cap minus k cap. நெக்ஸ்ட் நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா லாம்டா வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்கு இங்கே ஒரு ஃபார்முலா யூஸ் பண்ண போகிறோம். என்ன ஃபார்முலானா டிஸ்டன்ஸ் பிட்வீன் எ பிளேன் அண்ட் எ பாயிண்ட் இஸ் distance delta is equal to modulus of u vector dot n vector minus p divided by modulus of n vector. இப்போ இந்த இடத்துல distance between a plane and a point is நமக்கு வந்து ஒரு டிஸ்டன்ஸும் ஒரு பாயிண்ட்டும் கொடுத்துட்டாங்க அப்படின்னா அதுலேருந்து நம்ம வந்து அதாவது டிஸ்டன்ஸ் பிட்வீன் எ பிளேன் அண்ட் எ பாயிண்ட்னு கொடுத்துட்டாங்க அப்படின்னா அதுலேருந்து நம்ம வந்து இந்த டிஸ்டன்ஸ் ஃபார்முலா டெல்டா அப்படிங்கிறது நமக்கு எப்படி ஃபார்முலா எடுத்துக்கிறோம் அப்படின்னா மாடுலஸ் ஆஃப் யூ வெக்டார் டாட் என் வெக்டார் மைனஸ் பி டிவைடட் பை மாடுலஸ் ஆஃப் என் வெக்டார் அப்படிங்கிற ஃபார்முலாவை நம்ம யூஸ் பண்ணி இதுலேருந்து நம்ம லாம்டா வேல்யூ நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். அப்போ இந்த கொஸ்டினில் நமக்கு கொடுத்துருக்கூடியது டிஸ்டன்ஸ் 2/√3 from the point 3, 1, -1 சொல்லியிருக்காங்க இல்லையா, அதனால தான் இந்த ஃபார்முலாஸை நம்ம யூஸ் பண்ணிக்க போகிறோம். இந்த ஃபார்முலாஸில் யூஸ் பண்ணும்போது நமக்கு இந்த டிஸ்டன்ஸ் டெல்டா அப்படிங்கிற வேல்யூ நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா கொஸ்டினில் 2/√3 கொடுத்துருக்காங்க. அந்த வேல்யூஸ் இங்கே அப்ளை பண்ணிங்க. ரைட் ஹேண்ட் சைடில் மாடுலஸ் ஆஃப் u வெக்டார் அப்படிங்கிறது நமக்கு என்னது 3i cap plus j cap minus k cap அப்ளை பண்ணிக்கங்க. அப்போ 3i cap plus j cap minus k cap டாட் n வெக்டார் அப்படிங்கிறது நார்மல் வெக்டார் நம்ம ஆல்ரெடி கண்டுபிடிச்சிருக்கோம் இல்லையா, அதை எடுத்துக்கங்க. எடுத்துட்டிங்கன்னா 1 + lambda into i cap plus 2 - lambda into j cap plus 3 + lambda into k cap. நெக்ஸ்ட் மைனஸ் ஆஃப் p அப்படிங்கிறது நமக்கு என்ன வேல்யூ அப்படின்னா 2 + 3 lambda. அப்போ 2 + 3 lambda அப்படிங்கிறது p வேல்யூக்கு பதிலாக அப்ளை பண்ணிக்கங்க. நெக்ஸ்ட் டிவைட் பை ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 + lambda the whole square plus 2 - lambda the whole square plus 3 + lambda the whole square. மாடுலஸ் ஆஃப் n வெக்டார் அப்படிங்கிறது நமக்கு என்ன அப்படின்னா n வெக்டாருக்கு நம்ம மாடுலஸ் எடுக்கணும். அப்போ n வெக்டார் அப்படிங்கிறது நமக்கு என்னது 1 + lambda into i cap plus 2 - lambda into j cap plus 3 + lambda into k cap. இதனுடைய மாடுலஸ் n வெக்டார் அப்படிங்கிறது நமக்கு எப்படி கிடைக்கும் அப்படின்னா i cap j cap k cap இதனுடைய கோஎஃபிஷியன்ட்டை ஸ்கொயர் பண்ணி ஆட் பண்ணி ஸ்கொயர் ரூட் எடுக்கணும். அதுதான் நமக்கு ஃபார்முலா. அப்போ n வெக்டார் மாடுலஸ் ஆஃப் n வெக்டார் அப்படிங்கிறத நம்ம டேரெக்டாக ஃபார்முலா யூஸ் பண்ணியிருக்கோம். ஸ்கொயர் ரூட் ஆஃப் நமக்கு ஃபர்ஸ்ட் 1 + lambda the whole square plus 2 - lambda the whole square plus 3 + lambda the whole square. நெக்ஸ்ட் இதை சிம்பிளை பண்ணிக்கங்க. இங்கே டாட் ப்ராடக்ட் நியூமரேட்டரில் இருக்கக்கூடிய டாட் ப்ராடக்ட் பண்ணும்பொழுது நமக்கு என்ன கிடைக்கும் 3 × 1 + lambda 3 + 3 lambdaன்னு கிடைக்கும். நெக்ஸ்ட் 1 × 2 - lambda 2 - lambdaன்னு கிடைக்கும். நெக்ஸ்ட் -1 × 3 + lambda நமக்கு -3 - lambdaன்னு கிடைக்கணும். மைனஸை நம்ம உள்ள மல்டிப்ளை பண்ணும்போது -3 - lambda நமக்கு கிடைக்கும். அந்த -3 - lambdaங்கிறது டேரெக்டாக எழுதிட்டோம். நெக்ஸ்ட் இந்த மைனஸ் உள்ள மல்டிப்ளை பண்ணிங்க -2 - 3 lambda டிவைடட் பை ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 + lambda ஸ்கொயர்டை வந்து நம்ம இந்த இடத்துல ஸ்கொயர் பண்ணியிருக்கோம். அப்போ 1 + lambda the whole squared சிம்பிளை பண்ணும்போது a + b the whole squared ஃபார்முலா a + b the whole squared ஃபார்முலா என்னது a² + b² + 2ab. அப்போ இந்த இடத்துல aங்கிற வேல்யூ நமக்கு என்னது 1, bங்கிற வேல்யூ என்னது lambda. அப்போ நமக்கு என்ன கிடைக்கும் 1 + lambda² + 2 lambda. அப்போ இந்த இடத்துல என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணியிருக்கோம் a + b the whole squared ஃபார்முலா யூஸ் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் ப்ளஸ் இந்த இடத்துல 2 - lambda the whole squareக்கு நம்ம வந்து a - b the whole square ஃபார்முலா யூஸ் பண்ணுறோம். அப்போ a² + b² - 2abங்கிற ஃபார்முலா யூஸ் பண்ணும்போது ஃபஸ்ட்டு 2² 4 கிடைக்கும். நெக்ஸ்ட் lambda² + lambda² - 2ab அப்படிங்கும்போது -4 lambdaன்னு கிடைக்கும். நெக்ஸ்ட் 3 + lambda the whole square நம்ம சிம்பிளை பண்ணுறோம். அப்போ இதுக்கு வந்து ஃபார்முலா a + b the whole square ஃபார்முலா. இப்போ a + b the whole square ஃபார்முலா யூஸ் பண்ணும்போது a² + 9 ஆகும். நெக்ஸ்ட் வந்து இப்போ lambda the ஸ்கொயர் பண்ணால் lambda² + lambda² + 2ab ஃபார்முலா யூஸ் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா 6 lambdaன்னு கிடைக்கும். நெக்ஸ்ட்
நம்ம வந்து நியூமரேட்டர் இருக்கக்கூடியதை தேவையானதை கேன்சல் பண்ணிக்கலாம். என்னென்ன கேன்சல் பண்ணலாம் அப்படின்னா இந்த இடத்துல 3 லேம்டா நமக்கு இந்த லாஸ்ட் 3 லேம்டா கேன்சல் ஆயிரும். நெக்ஸ்ட் இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா இந்த 3 அதே போல் இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த -3 +3 -3 கேன்சல் ஆயிரும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தா அப்படின்னா இந்த இடத்துல +2 -2 கேன்சல் ஆயிரும். ரிமைனிங் இருக்கக்கூடியது பார்த்தீங்கன்னா -λ -2 லேம்டான்னு கிடைக்கும். இப்போ மாடுலஸ் ஆஃப் -2 லேம்டா டிவைடட் பை ஸ்கொயர் ரூட் ஆஃப் இதை சிம்பிளை பண்ணிங்க அப்படின்னா லேம்டா ஸ்கொயர் பார்த்தீங்கன்னா இது எல்லாமே அடிஷன்ஸில் சப்ராக்ஷன்ஸ் இருக்கிறனால அப்படியே நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அப்போ லேம்டா ஸ்கொயருக்கு பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு டேர்ம் இருக்குது, இங்கே ஒரு டேர்ம் இருக்குது, இங்கே ஒரு டேர்ம் இருக்குது. அப்போ 3 டேர்ம் லேம்டா ஸ்கொயர் இருக்கனால 3 லேம்டா ஸ்கொயர்னு எழுதிக்கிங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா லேம்டா எடுத்துங்க. இங்கே 2 லேம்டா, இங்கே -4 லேம்டா, இங்கே +6 லேம்டா இருக்குது. இதை சிம்பிளை பண்ணிங்கன்னா நமக்கு என்ன கிடைக்குன்னா +4 லேம்டான்னு கிடைக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கான்ஸ்டன்ட் வேல்யூ 1, இங்கே +4, இங்கே +9 இருக்குது. அப்போ ஆட் பண்ணிங்கன்னா +14. But therefore 2 divided by root of 3 equal to modulus of -2 lambda divided by square root of 3 lambda square plus 4 lambda plus 14. இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா இதை நம்ம சிம்பிளை பண்ணுறதுக்காக ஸ்கொயரிங் ஆன் போத் சைட் ரெண்டு பக்கம் ஸ்கொயர் பண்ணிங்க. அப்போ ஸ்கொயர் பண்ணிங்க நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா 2 ஸ்கொயர் 4 கிடைக்கும். டிவைட் பை √3 ஸ்கொயர் பண்ணிங்கன்னா 3 கிடைக்கும். ரைட் ஹேண்டில் சிம்பிளை பண்ணிங்கன்னா மாடுலஸ் ஆஃப் -2 லேம்டா அப்படிங்கிறது நமக்கு ஆல்சோ 2 லேம்டான்னு கிடைக்கும். அந்த 2 லேம்டாவை நம்ம ஸ்கொயர் பண்ணோம் அப்படிங்கன்னா நமக்கு என்ன கிடைக்கும் 2 ஸ்கொயர் 4 கிடைக்கும். லேம்டாங்கிறது ஸ்கொயர் பண்ணால் லேம்டா ஸ்கொயர் கிடைக்கும். டிவைட் பை ஸ்கொயர் ரூட்டை ஸ்கொயர் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்குன்னா ஸ்கொயர் ரூட் கேன்சல் ஆயிரும். அப்போ ஸ்கொயர் ரூட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய வேல்யூ மட்டும் தான் வரும். 3 லேம்டா ஸ்கொயர் ப்ளஸ் 4 லேம்டா ப்ளஸ் 14. இப்போ இதில் நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா இந்த 4 கேன்சல் பண்ணிக்கலாம். ரைட் ஹேண்ட் சைடில் கூடிய நியூமரேட்டரில் 4ம் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் கூடிய நியூமரேட்டரில் 4ம் கேன்சல் ஆயிரும். நெக்ஸ்ட் வந்து என்ன செய்யலாம் அப்படின்னா நம்ம கிராஸ் மல்டிப்ளை பண்ணி எழுதிக்கலாம். இப்போ இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணிங்க. இப்போ வந்து ரைட் ஹேண்ட் சைடில் கூடிய டினாமினேட்டர் வேல்யூவை லெஃப்ட் ஹேண்ட் சைடில் கூடிய நியூமரேட்டர் வேல்யூவோட மல்டிப்ளை பண்ணும்போது இந்த இடத்துல 4 கேன்சல் ஆகும் இல்லையா. அப்போ இந்த இடத்துல 1 இருக்கும். அப்போ 3 லேம்டா ஸ்கொயர் ப்ளஸ் 4 லேம்டா ப்ளஸ் 14 எழுதிக்கலாம். ஈக்குவல் டு இந்த 3 வந்து நம்ம என்ன செய்யணும் டினாமினேட்டரில் இருக்கக்கூடிய ரைட் ஹேண்ட் சைடில் கூடிய நியூமரேட்டரில் மல்டிப்ளை பண்ணிக்கங்க. இதில் ஆல்ரெடி 4 நமக்கு வந்து கேன்சல் பண்ணியாச்சு. இப்போ இந்த இடத்துல லேம்டா ஸ்கொயர் மட்டும் தான் இருக்கும். 3 லேம்டா ஸ்கொயரால் மல்டிப்ளை பண்ணால் 3 லேம்டா ஸ்கொயர். இப்போ இந்த இடத்துல நெக்ஸ்ட்டு 3 லேம்டா ஸ்கொயரையும் 3 லேம்டா ஸ்கொயரையும் கேன்சல் பண்ணிக்கங்க. ரைட் ஹேண்ட் சைடும் லெஃப்ட் ஹேண்ட் சைடும் பார்த்தீங்கன்னா சேம் வேல்யூ சேம் சைன் அப்படிங்கிறனால நம்ம என்ன செய்கிறோம் கேன்சல் பண்ணிக்கலாம். இப்போ நெக்ஸ்ட்டு 4 லேம்டா ப்ளஸ் 14. அப்போ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா 14 + 4 லேம்டா = 0ன்னு கிடைக்கும். 4 லேம்டா = 14 ரைட் சைடில் கொண்டு போயிட்டிங்கன்னா -14. நெக்ஸ்ட்டு இந்த 4 ரைட் சைடில் வரும்போது டிவைடில் வரும். அப்போ டிவைடில் வந்தோடனே நம்ம என்ன செய்யலாம் டேரெக்டாக நம்ம சிம்பிளை பண்ணிக்கலாம். இப்போ 4 14 சிம்பிளை பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும் -7/2ன்னு கிடைக்கும். அப்போ லேம்டா -7/2. இப்போ இந்த லேம்டா வேல்யூ நம்ம கண்டுபிடிச்சாச்சு. இந்த லேம்டா வேல்யூவை நம்ம ஈக்குவேஷன் நம்பர் 1ல் நம்ம அப்ளை பண்ண போகிறோம். அப்போ ஈக்குவேஷன் நம்பர் 1ல் நம்ம அப்ளை பண்ணும்போது நமக்கு கிடைக்கக்கூடிய ஈக்குவேஷன் நமக்கு கிடைக்கும். அப்போ லேம்டா -7/2 இன் ஈக்குவேஷன் நம்பர் 1. ஈக்குவேஷன் நம்பர் 1ல் லேம்டா வேல்யூ அப்ளை பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும் பாருங்கள். ஈக்குவேஷன் நம்பர் 1 x + 2y + 3z - 2 லேம்டாக்கு பதிலாக -7/2 அப்ளை பண்ணும்போது -7/2 இன்ட்டு x - y + z - 3 = 0. நெக்ஸ்ட் வந்து இங்கே டிவைடட் பை 2 இந்த 2 வந்து நமக்கு வந்து இந்த இடத்துல இருக்கக்கூடிய டிவைடட் பை 2 வந்து நம்ம வந்து என்ன செய்யணும்னா இதை இங்கே கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். இல்லைன்னா நம்ம என்ன செய்யலாம் போத் சைட் 2ஆல் நம்ம என்ன செய்யலாம் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வந்து போத் சைட் 2ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்குன்னா இது வந்து 2x ஆகும். இது வந்து 2 to 4y ஆகும். நெக்ஸ்ட் வந்து 2 × 3 6z ஆகும். நெக்ஸ்ட் 2 2 4 ஆகும் -4. அப்போ 2x + 4y + 6z - 4ன்னு கிடைக்கும். நெக்ஸ்ட் இங்கே 2 கேன்சல் ஆயிரும். இப்போ வந்து -7 டேரெக்டாக உள்ள மல்டிப்ளை பண்ணிக்கங்க. -7 × x -7x. நெக்ஸ்ட் -7 × -y + 7y. நெக்ஸ்ட் -7 × +z -7z. நெக்ஸ்ட் -7 × -3 + 21 = 0. நெக்ஸ்ட் இதை சிம்பிளை பண்ணிங்க. இங்கே 2x இருக்குது -7x இருக்குது. இதை சிம்பிளை பண்ணிங்கன்னா -5xன்னு கிடைக்கும். நெக்ஸ்ட்டு 4y இருக்குது. இங்கே வந்து 7y இருக்குது. ரெண்டே ஆட் பண்ணிட்டீங்க அப்படின்னா +11yன்னு கிடைக்கும். நெக்ஸ்ட்டு 6z இருக்குது. இங்கே -7z இருக்குது. இது ரெண்டையும் நம்ம மைனஸ் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா நமக்கு வந்து 6z - 7z. இதை சிம்பிளை பண்ணிங்கன்னா நமக்கு -zன்னு கிடைக்கும். நெக்ஸ்ட்டு கான்ஸ்டன்ட் டேர்ம் -4 + 21. 21ல் 4 மைனஸ் பண்ணிக்கங்க. அப்போ நமக்கு கிடைக்கக்கூடிய ஆன்சர் பார்த்தீங்கன்னா 17 + 17 கிடைக்கும் = 0. இப்போ இதை நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா -5x + 11y - z + 17 = 0. இது வந்து நம்ம என்ன செய்கிறோம்னா மைனஸால் மல்டிப்ளை பண்ண போகிறோம். இப்போ இது வந்து போத் சைட் மைனஸால் மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு 5x நெக்ஸ்ட் -11y நெக்ஸ்ட் +z நெக்ஸ்ட் -17 = 0. இப்போ இந்த இடத்துல நம்ம வந்து என்ன செஞ்சுருக்கோம் மைனஸால் நம்ம வந்து மல்டிப்ளை பண்ணி இதோட ஈக்குவேஷனை 5x - 11y + z - 17 = 0ன்னு கொண்டு வந்திருக்கோம். இதுதான் நமக்கு ரெக்கார்ட் ஈக்குவேஷன். இதை வந்து நம்ம 17 ரைட் சைடில் கொண்டு போய் எழுதிக்கலாம். therefore
5x minus 11y plus z is equal to 17. இதுதான் நமக்கு ரெக்கார்ட் ஈக்குவேஷன். அப்போ அந்த ரெக்கார்ட் ஈக்குவேஷன் நம்ம கண்டுபிடிச்சாச்சு. இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த கொஸ்டின் என்ன சொல்லியிருக்கிறாங்க, ரெண்டு பிளேன் ஈக்குவேஷன்ஸ் கொடுத்துருக்குறாங்க. இந்த ரெண்டு பிளேன் ஈக்குவேஷன்ஸ் கொடுத்துட்டு at a distance 2/√3 from the point 3, 1, -1 கொடுத்துருக்குறாங்க. இப்போ இது வந்து ஃபஸ்ட்டு ரெண்டு ஈக்குவேஷன் பிளேன் ஈக்குவேஷன் யூஸ் பண்ணி நம்ம என்ன செஞ்சாச்சு, ஃபார்முலாவில் அப்ளை பண்ணி அதுக்கான ரெக்கார்டு ஈக்குவேஷன்ஸை நம்ம எடுத்தாச்சு. இதில் லாம்டாங்கிற ஸ்கேலார் வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்காக இதை சிம்பிளை பண்ணி n வெக்டர் எடுத்தாச்சு. நெக்ஸ்ட் அதிலிருந்து நம்ம p வேல்யூ எடுத்தாச்சு. நெக்ஸ்ட் கொடுத்துருக்கூடிய பாயிண்ட் 3, 1, -1 பாயிண்ட் யூஸ் பண்ணி u வெக்டர் எடுத்தாச்சு. நெக்ஸ்ட் நம்ம வந்து டிஸ்டன்ஸ் பிட்வீன் எ பிளேன் அண்ட் எ பாயிண்ட் இஸ் அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி மாடலஸ் ஆஃப் e வெக்டர் டாட் n வெக்டர் மைனஸ் p டிவைட் பை மாடலஸ் ஆஃப் n வெக்டர் அப்படிங்கிற ஃபார்முலா நம்ம யூஸ் பண்ணி நம்ம என்ன செய்கிறோம், இதிலிருந்து லாம்டா வேல்யூ நம்ம கண்டுபிடிச்சாச்சு. இந்த லாம்டா வேல்யூ -7/2 அப்படிங்கிறத நம்ம ஈக்குவேஷன் நம்பர் 1ல் அப்ளை பண்ணி நமக்கு சிம்பிளை பண்ணும்போது நமக்கு ரெக்கார்டு ஈக்குவேஷன் 5x minus 11y plus z is equal to 17 அப்படிங்கிற ஆன்சர் நமக்கு கிடைச்சாச்சு.